இன்றைக்கி பார்த்திங்கன்னா 7 டேஸில் வந்து இன்றைக்கி டே 1. ஸோ நான் எந்திரிச்சிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம 6 மணிக்கு தான் எந்திரிச்சிருக்கோம். ஸோ நான் எப்பயும் 7:30 ஆகிடும் நான் எந்திரிக்கிறதுக்கு. இன்றைக்கி ஏதாவது ஒன்று எழுந்தால் தான் ஒன்று கிடைக்கணுங்களா, அந்த மாதிரி தான். தூக்கத்தை எழுந்தால் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ண முடியும். அதனால தான் எந்திரிச்சிட்டேன். ஆனால் நான் 5:30க்கே எந்திரிக்கிற மாதிரி தான் பிளானு. ஆனால் என்னால் இப்போ எந்திரிக்க முடியல. 1 மணி நேரம் டிலே ஆயிடுச்சு. ஆனால் இதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தடுத்த நாளில் வந்து நான் அதையும் வந்து கட் பண்ணிவிடுவேன். ஸோ நான் ஏன் இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சிருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஷாப் போடுறதுனால என்னால் வந்து நடக்கிறதுக்கு டைமே சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அங்கேயே பார்த்துட்டு அப்புறம் வந்து ஈவினிங் வந்து என்னால் நடக்க முடியல. ஈவினிங் என் பொண்ணு வந்து ஸ்கூல் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி தரதுக்கே எனக்கு டைம் கரெக்டாக இருக்குங்களா. சரி, நம்ம கொஞ்சம் டைமை வந்து சேஞ்ச் பண்ணி பார்ப்போம், வேறு டைமில் வந்து நடந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிருக்கேன். ஸோ இந்த 7 நாளுமே இப்படி தான் போகும். கண்டிப்பாக இந்த வெயிட் கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கேங்க எல்லாத்துக்குமே நம்மளுக்குன்னு ஒரு டைம் வந்து ஒதுக்கிடுங்க. கண்டிப்பாக எல்லோரும் அவங்கவுங்க நினச்சாங்கன்னா அவங்களுக்கான டைம் வந்து எடுத்துக்க முடியும். நம்மளுக்கான டைமை நம்ம தான் எடுத்துக்கணும். இன்றைக்கி வந்து டே 1க்கான ஸ்டெப்ஸை வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வாட்ச் வந்து என் பொண்ணு தூக்கி போட்டு உடச்சிட்டாங்க. ஸோ வந்து டச் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சும்மா நம்ம கட்டிக்கிட்டு நடக்கும்போது அது வந்து ஸ்டெப்ஸ் வந்து கவுண்ட் பண்ணணும், வாக்கிங் ஆப்ஷன் இல்லாமல் நார்மலாகவே. ஸோ அதில் தான் நான் நடந்துகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் டே இல்லைங்களா, ரொம்ப நாள் ஆச்சு, 1 மாதத்துக்கிட்ட இருக்குங்களா நம்ம வீடியோ போட்டே. ஸோ பரவாயில்ல, நம்ம வந்து இதையும் கம்ப்ளீட் பண்ணுவோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் வாக்கிங்கு. இப்போ மணி பார்த்திங்கன்னா 7 ஆயிடுச்சு. ஸோ 1 ஹவர் வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதுவே நம்ம வந்து ட்ராக் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ப்ராப்பராக வாக்கிங்கில் வச்சு வாட்சில் நம்மளுக்கு வந்து 7000 கிட்ட வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஆனால் நம்ம வாட்ச் உடஞ்சதுனால நம்மளால் அந்த வாக்கிங் வச்சு ட்ராக் பண்ண முடியாது. சும்மா நார்மலாக அதை கட்டிட்டு நடக்கும்போதே நம்மளுக்கு கவுண்ட்ஸ் வந்து கவுண்ட் பண்ணும். அதில் நடந்தது வந்து எனக்கு வந்து 5000 ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னொரு 5000 ஸ்டெப் பேலன்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம், இடையில எனக்கு டைம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நான் நடந்து முடிச்சிடுவேன். ஸோ இப்போ நான் வந்து கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சமைக்க ஆரம்பிக்கணும். ஸோ சமைக்கும் போதே அப்படியே நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் வந்து நான் பண்ணிவிடுவேன். அப்படியே சமைச்சிட்டு நான் வந்து எக்ஸசைஸ் முடிச்சிடுவேன். ஸோ எக்ஸசைஸ் முடிச்சுட்டு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வாக்கிங் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ப்ராப்பரான டயட்டில் இருங்க. ஸோ இன்னிலேருந்து தான் நான் வந்து ப்ராப்பரான ஒரு டயட்டு 1 வீக் கண்டிப்பாக வந்து 1 kg நம்ம வந்து கம்மி பண்ணுறோம். ஸோ நேற்று நைட்டு வந்து ஒரு இதாகிடுச்சு. ஸோ நேற்று நைட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளியே போனதுனால நான் வந்து கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்டுட்டேன். அதுவும் லேட்டாக சாப்பிட்டேன், வேறு 9:30 மணிக்கு மேலே சாப்பிட்டோம் நாங்கள். ஸோ பார்ப்போம், இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம வந்து சீட்டே பண்ணக்கூடாது, சீட் மீல் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இல்லாமல் நான் எப்படி ஃபுட்டெல்லாம் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அது உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அவ்வளோதான், இப்போ நம்ம வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எக்ஸசைஸும் முடிச்சுட்டு ஸோ அப்படியே நான் சமைச்சிட்டு எக்ஸசைஸும் முடிச்சிடுவேன். நான் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து பப்பாளி மட்டும் எடுத்துக்கிறேன். நான் 8 மணிக்கெலாம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்றேன் இன்னைக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். மார்னிங்கே வந்து நம்ம சமைக்கும்போது ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷாப்பில் தான் இருக்கேன். ஸோ என்னோட வீடியோஸ் பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும், நாங்கள் வந்து மொபைல் சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஷாப் தான் இது. பாப்பா அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு நான் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணி வந்துடுவேன். ஸோ மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணி வச்சு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து பப்பாயா சாப்பிட்டோம், அதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்களாம் என்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க? லஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நியூட்ரிஷன், எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபைபர், கார்ப்ஸு, அப்புறம் ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சாப்பிடுங்க. ஸோ நான் என்னோட லஞ்ச் பிளேட்டை வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு ஆஃப்டர்நூன் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட கடமை வந்து என்னை அழைக்குது. ஸோ கொஞ்சம் ஷாப்லாம் வந்து க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு, இப்போ தான் ஓப்பன் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ நான் உங்களை ஆஃப்டர்நூன் பார்க்குறேன். ஸோ இன்றைக்கான லஞ்ச் பிளேட் பார்த்திங்கன்னா இதுதான். பன்னீர் டிக்கா மாதிரி எடுத்திருக்கேன், ஆயில் இல்லாமல். அப்புறம் வந்து கீரை பொரியல், அப்புறம் வந்து கேப்சிகம் முட்டை போட்ட பொரியல், அப்புறம் பார்த்திங்கன்னா 2 எக்கு, ஸோ கொஞ்சமாக ரைஸ், இதெல்லாம் போட்டு நான் சாப்பிட்ருவேன். ஸோ இதான் என்னோட லஞ்ச் பிளேட். பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து ஷாப் வந்தாச்சு. எல்லாருமே என்னோட பிளேட்டை பார்த்துருப்பீங்க. நான் உண்மையுமே கொஞ்சம் நல்லா தான் எடுத்திருக்கேன்னு எனக்கு கொஞ்சம் ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி ப்ரோட்டீனும் பேலன்ஸாக எடுத்திருக்கேன், கார்ப்ஸும் பேலன்ஸாக எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட பிளேட்டை வச்சு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லைங்களா, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து சூப்பரான ஒரு டயட் பிளானை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். அப்புறம் அவ்வளோதான். இனிமேல் ஈவினிங் நைட்டு வந்து டின்னர் சாப்பிட்றது வந்து கொஞ்சம் இயர்லியாக சாப்பிட்ருங்க, சீக்கிரமாக சாப்பிட்ருங்க. ஒரு 6 மணி 6-7 மணிக்குள்ளே வந்து ஃபினிஷ் பண்ண பாருங்கள். ஸோ நானும் அந்த மாதிரி தான்
ஃபினிஷ் பண்ணலான்னு தான் இருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் டின்னருக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் உங்க கூட ஷேர். ஸோ இன்னைக்கு என்ன டின்னர் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை தோசை, அப்புறம் சாம்பார், மதியம் வச்சு கேப்சிகம் பொரியல், இதுதான் இன்னைக்கு டின்னர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷாப் வந்துட்டேன். ஸோ நான் டின்னர் வந்து இன்னைக்கு நான் 5:30க்கே சாப்பிட்டேன். சீக்கிரமாவே நான் இன்னைக்கு வந்து சாப்பிட்ருக்கேன். ஏன்னா டின்னர் நம்ம கடைக்கு வந்துட்டோம்னா திரும்ப வீட்டுக்கு போகிறது எவ்வளோ லேட் ஆகும் தெரியாது. ஸோ இந்த ஒரு 7 நாள் கொஞ்ச நாள், அதாவது ஒரு 7 நாள்ன்றது கொஞ்சம் சின்னதாக தெரியுது இல்லைங்களா? அதனால அந்த 7 நாள் மட்டும் நம்ம ஸ்ட்ரிக்டா வந்து ஈவினிங் வந்து சீக்கிரமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் 5:30க்கே சாப்பிட்டேன். ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா சாப்பிடுங்க. ஒரு 7க்குள்ள சாப்பிட பாருங்க. 7 மணிக்குள்ள சாப்பிட்டீங்கன்னா உண்மையுமே வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நான் எப்படி போய் நடந்து அதை முடிக்கிறதுன்னு தெரியல. ஸோ அதனால தான் என்னால் வந்து ப்ராப்பராக வந்து வீடியோஸ் போட முடியாமல் போயிடுச்சு. இல்லை ஷாப்பிங் பார்த்துட்டு வீட்டையும் பார்த்துட்டு இதனால ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அதனால பரவாயில்ல, நம்ம ஓரளவுக்கு இன்னைக்கு நடந்திருக்கோம். அதுவே பெரிய விஷயம் தான். நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம டின்னர் வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டோம். சீக்கிரமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ உங்களை வந்து நான் டே 2ல பார்க்குறேன். இன்னைக்கு டே வந்து சூப்பராக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ணீங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இதை மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.